ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓவன் இல்லாமல் நம்ம குக்கர்லேயே வந்து ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் ஸ்பூன்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோகோ பவுடர், அதுக்கப்புறம் சாக்லேட் சிப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹசல்நட் சாக்கோ பேஸ்ட் இது வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா மில்கி மிஸ்ட் ஃப்ரெஷ் க்ரீம், அதுக்கப்புறம் மைதா மாவு, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், அப்புறம் மில்க் காம்பவுண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பிஸ்கட். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 எக் எடுத்துக்கோங்க. அப்புறம் சுகர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 60 ml மெஷரிங் கப்பில் வந்து மைதா 60 ml போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா கோகோ பவுடர் 30 ml போடணும். ஸ்பூன் எடுத்துக்கணும், மெஷரிங் ஸ்பூன் 30 ml எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் இருக்கும், அது வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கணும். மைதா மாவு, கோகோ பவுடர், அப்புறம் பேக்கிங் பவுடர், இது மூணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஏன்னா நீங்கள் ஈரமாக இருக்கிற பாத்திரம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாயிரும். நம்ம இது வந்து கட்டி இல்லாமல் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 2 எக் எடுத்துக்கோங்க. 2 எக் எடுத்துகிட்டு சர்க்கரையை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த 2 எக்கையும் சர்க்கரையும் தனியாக குண்டால போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். நம்ம நுர வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எக்கையும் அரைச்சி வச்ச அந்த சுகரையும் பார்த்து நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணி எடுக்கிறப்போ பார்த்திங்கன்னா எக்கும் சுகரும் சேர்ந்து பீட் பண்ண வாட்டி இந்த அளவுக்கு வரணும். பாருங்கள், இப்போ வீடியோவில் காட்டுறனால இந்த அளவுக்கு வரணும். அப்படியே எக்கும் சுகரும் பீட் பண்ண இதுலேயே நம்ம ஃப்ரெஷ் க்ரீம், மில்கி மிஸ்ட்லேருந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம இஷ்டத்துக்கு ஊற்றிக்கலாம். எவ்வளோனா நம்மளுக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் வாங்கிக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸில் வந்து நம்ம 1 மூடி ஊற்றிக்கிட்டால் போதும். இது வந்து இந்த ப்ரௌனி வந்து ஒரு 3 பேர் 4 பேர் சாப்பிட்லாம். வந்து 1 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ வந்து இந்த 4ஐயும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னென்னது? சுகரு, எக்கு, வெண்ணிலா எசன்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீமு, இது 4ஐயும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம மைதாவும் கோகோ பவுடரும் எடுத்து வச்சோமோ பார்த்தீங்களா, அதுலேயே நம்ம இந்த 4ஐயும் பீட் பண்ணோம்ல, அதை ஊற்றிக்கணும். இப்போ இது 2ஐயும் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். பீட் பண்ணிவிட்டு இதையும் தனியாக வச்சுருங்க. எண்ணெயும் ஒரு 60 ml எடுத்தாச்சு மெஷரிங் கப்பில். இப்போ வெண்ணெயை என்ன பண்ண போகிறோன்னா வெண்ணெயும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் இதில் இருக்குது, இதையும் வெண்ணெயும் உருக்க போகிறோம். வாங்க உருக்கு. டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை பார்த்திங்கன்னா இப்படி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணி வீடியோவில் காட்டுறோம் பார்த்திங்களா, இந்தளவுக்கு நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க. நம்ம வெண்ணெயும் டார்க் காம்பவுண்டும் எடுத்து உருக்கணும்ல, அதை வந்து நம்ம தனியாக இது பண்ணி வச்சுருந்தோம்ல, இந்த சர்க்கரை ஹெக்குலாம் அதில் ஊற்றி இதையும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் லாஸ்ட் ஸ்டெப்பு. இது எல்லாம் ரெடி பண்ண வாட்டி என்ன பண்ணிங்கன்னா முக்கியமானது என்னதுன்னா நம்ம ஓவனில் செய்ய போகிறதில்ல. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா குக்கரில் இந்த மாதிரி தட்டத்தை முன்னாடியே போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வந்து ப்ரீஹீட் பண்ணணும். ப்ரீஹீட் பண்ண வாட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டின்னில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு அதில் பட்டர் கொஞ்சம் தடவிக்கோங்க, கீழேயும் தடவிக்கோங்க. பட்டர் தடவிட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற கலவையை வந்து அதில் நம்ம வந்து ஊற்ற போகிறோம். ஊற்றி என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சாக்கோ சிப்ஸ் ஏதாவது போடணுன்னா மேலே கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். ஹீட் பண்ணோம் பார்த்தீங்களா 10 நிமிஷம். மூடியை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த டின்னில் இது பண்ணி வச்சுருந்தோம்ல, இதை வந்து உள்ளார வச்சுட்டு 20 நிமிஷம் தான் குக்கர் மூடி போட்டுருங்க. விசில் இருக்க வேணாம், அப்புறம் லப்பர் இருக்க வேணாம், அது ரிமூவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா கத்தியில் குத்தி எடுத்து அதை பார்க்குறேன். கேக்கு பார்த்திங்கன்னா ப்ரௌனி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது. செம்மையாக பஞ்சு மாதிரி ரெடியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்கிறீங்க எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே. கேக் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் கழித்து சூடெல்லாம் ஆறின வாட்டி நம்ம கேக்கை வந்து நல்லா துண்டாக ஸ்லைஸ் போட்டுக்குவோம். ஸ்லைஸ் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம வந்து கேக்கை வந்து செஞ்சாச்சு பஞ்சு மாதிரி. இப்போ வந்து காம்பவுண்ட் இருக்குல்ல, அதை நல்லா உருக்கி எடுத்து மேலே ஊற்றுறதுக்கு வச்சுக்கணும். இப்போது கேக்கு ரெடி. கேக்கு மேலே நல்லா ஃப்ரெஷ் க்ரீம் நல்லா எடுத்து ஊற்றிக்கலாம். உருக்கி வச்சோம்ல டார்க் காம்பவுண்ட்டு, அதுவும் எடுத்து நல்லா மேலே நல்லா ஊற்றிக்கோங்க, ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நல்லா அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அப்புறம் நியூட்டல்லாவையும் எடுத்து நல்லா மேலே ஊற்றிக்கோங்க நிறையா.
அப்புறம் கிட்கட் 2 இருந்துச்சுல்ல, அதுவும் எடுத்து 2 உடச்சி போட்டுக்கோங்க மேலே. அப்புறம் சாக்கோ சிப்ஸ், ஒயிட் சாக்கோ சிப்ஸ், அப்புறம் சாக்கோ சிப்ஸ் டார்க்கு, இது நல்லா மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா ப்ரௌனி டப் ரெடி பண்ணிட்டேன். கஷ்டப்பட்டு ரெடி பண்ணேன். வாங்க பிரபுட்ட கொடுத்து பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க. ப்ரௌனி டப் ரெடி, சாப்பிட்டு பாரு. ஏய் என்ன சொல்ற? வாஸ் இட்? சூப்பரா இருக்கு. நீ எப்பண்ணா இது சாப்பிடும் போது எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? ஏங்க அப்படி காய்ஸ் சூப்பரா இருக்குது காய்ஸ். நீங்களும் வேணா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க காய்ஸ் ப்ரௌனி டப்பு. இப்போ வந்து நாங்க இதை ஏன் பண்ணோன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ப்ரௌனி டப் இல்லாம எங்களால உயிர் வர முடியாது காய்ஸ். டெய்லி 300 போட்டு எங்களால சாப்பிட முடியல. அதனால வந்து நாங்களே வீட்டுல செஞ்சு பார்த்தோம் காய்ஸ். சூப்பரா இருக்கு. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க காய்ஸ். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காம பிரபு லவ்ஸ் ருத்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க காய்ஸ்.